இன்னைக்கு தான் ஏற்ற காலம்னு சொன்னால் கரெக்டாக அந்த நாளில் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது இரவு நேரமாக இருந்தாலும் கூட தேவன் என்ன செய்ய மாட்டார், இது நைட் டைமாக இருக்குது, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா தேவன் அந்த நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அவர் பொழுது விடிகிற வரைக்கும் காத்திருக்கிற தேவன் அல்ல. ஏன்னா நமக்கு தான் இரவு நேரமாக இருக்கிறது, நாம தான் நைட் டைமில் ரெஸ்ட் எடுப்போம். கர்த்தருக்கு நோ ரெஸ்ட். அவர் ரெஸ்ட் எடுக்கிற தேவன் கிடையாது. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சங்கீதக்காரன் சொல்லுவது போல அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நமக்கு என்ன நன்மை செய்யலாம்னு காத்து கொண்டு இருக்கிறார். அவர் விடியும் மட்டும் காத்து கொண்டு இருக்க மாட்டார், இரவில் உங்களுக்கு நன்மையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாங்க, பொழுது விடிகிற வரைக்கும் நம்ம ஏன் காத்திருக்கணும், வாங்க போய் இந்த மக்களுக்கு நற்செய்தியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாய் அங்கிருந்து போகிறாங்க. உங்கள் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய ஜனங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். அது ஒரு நற்செய்தியை போல. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. கிறிஸ்து எப்படி அவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு நம்மை ஐஸ்வர்யவானாக்கினாரோ, அதே போல நாமும் மற்றவர்களுடைய தரித்திரத்தை நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல, அவர்களுடைய தரித்திரத்தை நீங்கள் போக்கும்படியாய் உங்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நல்நாள். அது என்ன நற்செய்தி? அது எப்படிப்பட்ட நற்செய்தி? அது உங்கள் கண்ணீரை போக்கக்கூடிய நற்செய்தி, உங்கள் பசி பட்டினியை போக்கக்கூடிய நல்ல நற்செய்தி, உங்கள் பஞ்சத்தை வேரோடு அறுக்கக்கூடிய நற்செய்தி, உங்களுடைய வறுமையை நீக்கக்கூடிய நற்செய்தி, உங்கள் கவலை கண்ணீரெல்லாம் மாறக்கூடிய நற்செய்தி. அந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறார் கர்த்தர். இன்றைக்கு நீங்கள் இதுதான் கடைசி, எனக்கு ஒன்றுமே முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னால் வாழவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறார். இது முடிவல்ல, ஆரம்பம். இனிமே தான் இருக்குது, இப்போதான் ஆரம்பம், இது முடிவல்ல, இப்போதான் ஆரம்பம்னு கர்த்தர் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க, அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கணும். 4 குஷ்டரோகிகளும் என்ன பண்ணுறாங்க, நம்ம மட்டும் இதை பெற்றுக்கொண்டா போதாது, இந்த நற்செய்தியை ஜனங்களுக்கும் அறிவிப்போம் வாருங்கள் சொல்லி போகிறாங்க. நற்செய்தியை அறிவிக்கணும்னு சொன்னால் எடுத்து பேகை மாட்டினோமா போயிட்டு 4 வீட்டில் சுவிசேஷத்தை அறிவித்தோமா அப்படின்றது இல்லை வாழ்க்கை. நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு தீவிரமாக நீங்கள் ஓடலாம், ஆனால் ஆவியானவருடைய வழி நடத்துபடி தான் நீங்கள் அந்த நற்செய்தியை அறிவிக்கிறது செய்யணும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமா. 10ஆம் வசனம், அப்படியே அவர்கள் பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருந்த கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். இப்போ யார்கிட்ட போய் சொல்கிறாங்க, நேராக ராஜா கிட்ட போய் சொல்லலை, எங்கே போகிறாங்க, வாசல் காவலாளி கிட்ட போய் சொல்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் சீரிய இராணுவத்துக்கு போனோம், அந்த இடத்துல எல்லாரும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, எந்த ஜனமும் இல்லை, ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த காவலாளி என்ன பண்ணுறான், மற்ற காவலாளி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டு இதே சொல்கிறான், பாருங்க இவங்க அங்கே போயிட்டு வந்தாங்களா, அங்கே யாருமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே மற்ற காவலாளிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அரண்மனையில் இருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த ஒரு நற்செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அரண்மனை ஊழியக்காரர்கள் தான் போய் ராஜா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, இது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல எனக்கு, ஏன்னா சீரிய இராணுவம் நம்மளை பிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க, இப்போ அவ்வளோ சீக்கிரம் போயிடுவாங்களா என்ன, அதெல்லாம் போயிருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் போய் அங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம இந்நேரத்துக்கு அங்கே போனோம்னு சொன்னால் நம்மளெல்லாம் உயிரோடு பிடிச்சி இந்த பட்டணத்தையும் பிடிச்சிருவாங்க, அதனால்
நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு ராஜா வேற விதமாக யோசிக்கிறாரு. இவங்கெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, ஆஹா அந்த இராணுவம்லாம் போயிடுச்சு, நம்ம போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ராஜா இன்னொரு விதமாகவும் யோசிக்கிறாரு. அவங்க அந்த இடத்துல பதிவிருந்து நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால ஜாக்கிரதையாக இதை செய்யணும்னு சொல்லி அவன் ஊழியக்காரனை அழைச்சி, நீ போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வா, அதுக்கப்புறமா ஜனங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணுறாரு, ஆட்களை அனுப்புகிறாரு. அவங்க போய் பார்த்துட்டு வந்து ஆமாம் இது உண்மைதான்னு சொன்ன பிறகுதான் ஜனங்களுக்கெல்லாம் இது அறிவிக்கப்படுது. இது என்னன்னா, நம்ம எடுத்த உடனே நான் நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லி எழும்பி கிளம்பி போகக்கூடாது. நற்செய்தி அறிவிக்கணும்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு 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 தியானிச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம். முதல்ல காவலாளி, அதுக்கப்புறம் அரண்மனை ஊழியக்காரங்க, அதுக்கப்புறம் ராஜா. இப்போது கர்த்தர் தான் சொல்லுவார், லாஸ்ட்டாக தான் கர்த்தர் இடத்துல போவோம். கர்த்தர் சொல்லுவார், ஆவியானவர் மூலமாக நமக்கு உணர்த்துவார், இந்த இடத்துக்கு போ, உனக்கு ஆத்துமாக்களை நான் தருவேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அப்போ நீங்கள் அந்த நற்செய்தியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார். நீங்கள் அவசரப்பட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல என்னதான் மிஞ்சும், நம்மளுக்கு ஒரு அவமானமும் தோல்வியும் தான் நமக்கு மிஞ்சும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம போகிற காரியங்கள் நமக்கு வாய்க்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து எடுத்த உடனே என்ன பண்ணலை, நீங்கள்லாம் அங்கங்கே போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விடலை. எடுத்த உடனே அவரோடு கூட இருக்கும்படியாக செய்கிறார். கொஞ்ச காலம் அவரோட கூட இருக்கிறாங்க, இருந்து அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி நடக்கிறாரு அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறாங்க. அவர் அவங்களுக்கு நிறைய போதிக்கிறார். அந்த போதனையெல்லாம் கேட்ட பிறகு அவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டின பிறகு தான் அவங்கள என்ன பண்ணுறாரு, அனுப்பி வைக்கிறாரு. நீங்கள் போய் எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்கள், நீங்கள் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லி அனுப்புகிறாரு இல்லையா. ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாருன்னு சொன்னால் அதை பொறுமையோடு காத்திருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும்.